முன்னாடி திருக்குறளையாவது சொல்லுவாங்க, இப்ப அந்த திருக்குறளையும் காண அடிச்சுட்டாங்க. திருக்குறளும் இல்ல, நிதியும் கொடுக்கறது இல்ல. நம்ம தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை அவர்கள் தொடர்ந்து தராமல் ஓரவஞ்சனை செய்யக்கூடியவர்கள். தமிழ்நாட்டிலிருந்து நம்ம வரியாக 100 ரூபாய் கொடுத்தோம்னா நமக்கு அவங்க திருப்பி கொடுக்கிறது 29 ரூபாய். ஆனா இதே நேரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடியவங்க 100 ரூபாய் வட்டியா கொடுத்தாங்கன்னா எவ்வளவு திருப்பி தராங்க தெரியுமா? 333 ரூபாயை திருப்பி தருகிறார்கள் அந்த மாநிலத்துக்கு. மத்திய பிரதேசத்துல 100 ரூபாய் வரியாக அங்கிருந்து வசூல் பண்ணாங்கன்னா 279 ரூபாய் திரும்பி கொடுக்கறாங்க அந்த மாநிலத்திற்காக. பீகாருக்கு எவ்வளவு கொடுக்கறாங்க சொல்லுங்க பாப்போம்? 922 ரூபாய். 100 ரூபாய் வாங்கிட்டு 922 ரூபாய். நமக்கு 100 ரூபாய்க்கு வெறும் 29 ரூபாய். இப்படி தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சனையும் துரோகம் செய்யக்கூடியவர்களோடு தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைத்துக் கொண்டு கைகோர்த்து மேடையிலே நின்று கொண்டிருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு நல்லா தெரியும். போன முறை தேர்தல்ல அவர் அதிமுகவோடு சட்டமன்ற பிஜேபியோடு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சிருந்தார். கூட்டணியில் இருந்ததனால் பிறகு சிஏஏ சட்டம் கொண்டு வரப்பட்டது. இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வரப்பட்ட போது அதை ஆதரித்தார். விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வரப்பட்ட போது ஆதரித்தார். தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வரப்பட்ட போது ஆதரித்தார். முத்தலாக் பில்லு கொண்டு வந்த போது ஆதரித்தார். ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் 2 பேருக்கும் ஒத்து வரல, பிரிஞ்சுட்டாங்க. அண்ணாமலைக்கும் பழனிசாமி அவர்களுக்கும் ஒத்து வரவில்லை, அதனால் பிரிந்து விட்டார்கள். அப்ப என்ன சொன்னாரு? இஸ்லாமிய சகோதரர்களை பார்த்து, சிஏஏவை சப்போர்ட் பண்ணது நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இனிமேல நான் அவங்களோட எந்த ஒட்டும் இருக்காது, உறவும் இருக்காது, கூட்டணி கிடையாது அப்படின்னாரு. சொன்னவர் மறுபடியும் இப்ப அவங்களோட போய் கை கோத்துக்கிட்டு மேடையிலே நிற்கிறார். இதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய உண்மையான ஸ்வரூபம். இதுதான் அவர். ஒரு நாள் ஒன்னு சொல்லுவாரு, அடுத்த நாள் அதை மாத்தி பேசுவாரு, அதுக்கு அடுத்த நாள் அதையும் மாற்றி வேறு ஒன்றை பேசக்கூடிய ஒருவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவர் சேர்ந்திருக்கக்கூடிய கூட்டணி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய அத்தனை பேரும், சிறுபான்மை மக்களுக்கு துரோகம் எதிராக நிற்கக்கூடிய அத்தனை பேரும், இந்த நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இணைந்து ஒரு கூட்டணியிலே நமக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், இது தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான தேர்தல், தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல், தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய தேர்தல் என்பதை நாம் இந்த தேர்தலிலே புரிந்து கொள்ள வேண்டும். இது இந்த வெற்றி தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய இந்த வெற்றி தமிழ்நாட்டுடைய வெற்றியாக மட்டும் இருக்காது, மற்ற மாநிலங்களுக்கும் முன்னுதாரணமாக எங்களாலும் இந்த தேர்தலிலே வெற்றி பெற்று அங்க ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபியை வீட்டுக்கு அனுப்ப முடியும் என்ற நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு தேர்தலாக, ஒரு வெற்றியாக நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய வெற்றி, நம்முடைய கூட்டணியின் வெற்றி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி அமையும் என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக்கொண்டு இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும். திமுக இந்த தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை சந்தித்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்கும் போது நாங்க உரிமையோடு வந்து உங்ககிட்ட ஓட்டு கேட்கிறோம், பெருமையோடு வந்து ஓட்டு கேட்கிறோம். ஏன்னா மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த உரிமையோடு வந்து உங்களை சந்தித்து ஓட்டு கேட்கிறோம். ஆனா
நீங்க யாரும் படிச்சிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். ஏன்னா அதிமுக தேர்தல் அறிக்கையெல்லாம் யாரும் படிக்கிறது இல்லை, என்னன்னு தெரியாது. 2016 இந்த தேர்தல் அறிக்கையை நான் படிக்கல. அவர் காப்பி அடிச்சு அப்படின்னு சொல்றாரு, ஆனா நான் படிக்கல. ஏன்னா ஆட்சிக்கு வர போறது இல்லை இல்லையா. அவர் இப்படி எல்லாம் சொன்ன பிறகு பழைய தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னு போய் படிச்சு பார்த்தேன். 2016 ஒரு தேர்தல் அறிக்கை 27வது பக்கம். அந்த பக்கத்துல 31வது வாக்குறுதி என்ன சொல்லியிருக்காரு? இலவசமாக செல்போன் கொடுப்பேன், கைபேசி கொடுப்பேன் என்று அதிமுக தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கு. இங்க இவ்வளவு பெரிய கூட்டம், யாராவது செல்போன் வாங்கியிருக்கீங்களா? யாராவது வாங்கியிருக்கீங்களா? இல்லையா சகோதரிகள்? சரி, நீங்க வாங்கல, வாங்கினவங்க யாராவது உங்களுக்கு தெரியுமா? மேல இருக்கீங்களா, உங்களுக்கு தெரியுமா? யாராவது வாங்கியிருக்கீங்களா? இல்ல. நான் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களிடம் எல்லா இடத்துலயும் கேட்கிறேன், யாராவது ஒருத்தராவது வாங்கியிருக்கேன்னு சொன்னா சரி, ஒருத்தருக்காவது கொடுத்திருக்காருன்னு நினைக்கலாம். ஆனா தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிய 1% கூட, ஏன் ஒரு புள்ளி கூட நிறைவேற்றாத எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு நம்மை பார்த்து தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திராவிட முன்னேற்ற கழகம்னு பேசுறாருன்னா இதை விட பெரிய புரட்டு பொய் எதுவாது இருக்க முடியுமா? கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி விட்டு வந்திருக்கக்கூடிய ஆட்சி முதல்வர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். தேர்தல் நேரத்தில் சகோதரிகளுக்கு மகளிர் உரிமை தொகை தருகிறேன் என்றார். 1000 ரூபாய் கொடுக்க மாட்டாங்கன்னாரு பழனிசாமி. கொடுத்தோம். இன்னைக்கு 1,31,00,000 சகோதரிகள் தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகையை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல மறுபடியும் நம்ம ஆட்சி தான் வரப்போது. வந்தவுடனே 2000 அது அதை 2000 உயர்த்தி தருகிறேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கக்கூடிய முதல்வர் நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள். நம்முடைய பெண்களுக்காக விடியல் பயணத்தை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதே போல கல்லூரியில போய் படிக்கக்கூடிய நம்முடைய வீட்டு பிள்ளைகள் புதுமை பெண் தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தின் வழியாக கல்லூரியில போய் படிக்கும் போது அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. ஆட்சிக்கு வந்தவுடன் அடுத்த முறை இன்னும் 1 மாசத்துல 2 மாசத்துல வந்துருவோம். வந்தவுடன் அது 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அதே போல லேப்டாப் அதை நிறுத்தினது பழனிசாமி. மறுபடியும் அந்த திட்டத்தை துவங்கி வைத்திருப்பது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அடுத்த முறை ஆட்சி பொறுப்பிற்கு வந்தவுடன் அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் இளைஞர்களுக்கு இளம் பெண்களுக்கு லேப்டாப்புகள் வழங்கப்படும் என்பதை இங்கே வாக்குறுதியாக தந்திருக்கிறோம். திமுக வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றியது என்று பொருள். அதே போல காலை உணவு திட்டம் இன்னைக்கு 5வது வகுப்பு வரை இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தவுடனே அது 8வது வகுப்பு வரை இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வழங்கப்படும். நம்ம வீட்டுல படிச்சுட்டு வேலைக்கு போகணும்னு வேலை தேடக்கூடிய இளைஞர்கள் வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும், 5-6 மாசம் ஆகும். அந்த நேரத்துல சோர்ந்து போய்விடக் கூடாது என்பதற்காக அவங்களுக்கு வேலைக்கான பயிற்சிகள் வழங்கப்படும். அந்த பயிற்சி வழங்கக்கூடிய அதே நேரத்துல அவங்களுக்கும் 1500 ரூபாய்
உயர்த்தி வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய முதலமைச்சருடைய காப்பீட்டு திட்டம், அந்த காப்பீட்டு திட்டத்துடைய வருமான உச்சவரம்பு 5 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்ப 5 லட்சம் காப்பீட்டு தொகை ஆட்சிக்கு வந்த பிறகு அது 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருக்கும் முதலமைச்சருடைய காப்பீட்டு தொகை வழங்கப்படும் என்று அவர்களுக்கும் ஒரு காப்பீட்டு திட்டத்தை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இத்தனை சாதனைகளை செய்திருக்கிறோம், செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனா எதையாவது நம்ம மேல குறையாக குற்றமாக சொல்லணும் இல்லையா? தேடி தேடி பார்த்தா எதுவுமே இல்லை. ஆனா பொதுவா பிஜேபி எதையாவது புதுசா இல்லாத ஒன்ன இருக்கிறது மாதிரி இட்டுக்கட்டி பேசுவார்கள். அவங்களுடைய ஸ்டூடெண்ட் ஆயிட்டாரு இப்ப பழனிசாமி, அவங்க வழியில வர ஆரம்பிச்சிட்டாரு. அதனால அந்த எஜமானர்கள் சொல்லுவதை அவரும் திரும்ப சொல்ல ஆரம்பித்திருக்கிறார், இங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று. நிச்சயமாக நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நான் சொல்லக்கூடிய இந்த கணக்குகளை வைத்து ஏதோ சால்ஜாப்பு சொல்கிறேன் என்று இல்லை. எந்த பெண்ணும் பாதிக்க கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எண்ணம், எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய எண்ணம். ஆனால் நம்மை பார்த்து விரல் நீட்டி குறை சொல்லக்கூடியவர்களுடைய நிலை என்னன்னு பாருங்க. அதிமுக ஆட்சியில தமிழ்நாட்டுடைய மொத்த குற்றங்கள் 3,22,852. நாம் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு குற்றங்கள் 1 லட்சத்துக்கு மேல குறைந்திருக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய கணக்கு 2,03,804. யாரோட ஆட்சியில குற்றங்கள் குறைந்திருக்கு? திமுக ஆட்சியில. ஆனா இதே பிஜேபி நம்மள குறை சொல்றாங்க இல்லையா? அங்க இருந்து டெல்லியில இருந்து அவங்க ஆட்சி செய்யக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல குற்றங்களோட எண்ணிக்கை 4,28,000. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உத்தரப்பிரதேசத்துல 58%, கிட்டத்தட்ட 59%. தேசிய சராசரி 65%, தமிழ்நாட்டில் 23%. அதுவும் இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் முதலமைச்சர் அவர்களுடைய எண்ணம். ஆனால் நம்மை பார்த்து குறை சொல்லக்கூடிய அருகதை யாருக்கும் இல்லை என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொள்ளாச்சியிலே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெற்ற போது குற்றவாளிகளை காப்பாற்ற துடித்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் தமிழ்நாட்டிலே ஒரு குற்றம் நடந்தால் அந்த குற்றவாளிகளை தண்டிக்கக்கூடிய ஆட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சி. இங்கே இந்த ராணிப்பேட்டை தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சி பணிகள், கலைஞர் உரிமை தொகை, அது மட்டும் இங்க 52,000 பெண்களுக்கு இங்கே வழங்கப்பட்டு வருகிறது. ராணிப்பேட்டையில 11 கோடி மதிப்பீட்டில் வார சந்தை வணிக வளாகம் கட்டப்பட்டுள்ளது. 10 கோடி மதிப்பில் புதிய பேருந்து நிலைய பணிகள் நடைபெற்று வருகிறது. அறிஞர் அண்ணா மகளிர் கலை கல்லூரி மற்றும் அறிவியல் கல்லூரியில வகுப்பறை கட்டடங்கள் இப்பொழுது கட்டப்பட்டு பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி எத்தனையோ சாதனைகளை, அது மட்டும் இல்ல, அடிக்கடி அமைச்சர் அவர்கள் சொல்லுவது போல இங்கே எல்லா அடிப்படை வசதிகளையும் உங்களுக்காக போராடி பெற்று தந்தவர் தான் நம்முடைய, அவர் ஆட்சி பொறுப்புல இருந்தாலும் இல்லைன்னாலும் எல்லா திட்டங்களையும் இங்கே கொண்டு வந்து தந்திருக்கக்கூடிய ஒருவர் தான் நம்முடைய அமைச்சர் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில நீங்க நீண்ட நாள்
கோரிக்கைகளாக வைத்திருக்கக்கூடிய பாலாற்றின் குறுக்கே ஆரப்பாக்கம் திருப்பாற்கடல் பகுதிகளில் புதிய உயர்மட்ட மேம்பாலம் கட்டணும்னு ரொம்ப நாளா கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது அடுத்த முறை நம்முடைய ஆட்சி வந்தவுடன் கட்டப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க நெல் அதிகம் விளையக்கூடிய பகுதிகளில் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், சைலோ ஸ்டோரேஜ் தானிய கிடங்குகள் அமைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சிப்காட் பகுதியில் அங்க வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்காக விடுதிகள் கட்டித்தரப்படும். இங்க பெண்கள் அதிகமாக வேலைக்கு போறீங்க, அந்த பகுதிகளில் அவங்க வேலை செய்யக்கூடிய பகுதிகளில் குழந்தைங்களை பாதுகாப்பாக விட்டு செல்வதற்காக அந்த பெண்களுக்காக குழந்தைகள் காப்பகங்கள் கட்டித்தரப்படும். இப்படி எல்லாருக்காகவும் சிந்தித்து செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரே ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன். நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக நிஷாந்த் என்ற இளைஞர் இந்தியாவிலேயே யூபிஎஸ்சி பரீட்சையில இன்னைக்கு 821வது இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். இவருடைய தந்தை ஃபிட்டராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு சாதாரண பின்னணியிலிருந்து கல்வி அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கக்கூடிய நிஷாந்த் அவர்களுக்கு நாள் முதல்வன் திட்டத்தின் வழியாக IAS IPS பயிற்சிக்கான அந்த நாள் முதல்வன் திட்டத்தின் வழியாக படித்து அந்த தேர்வுகளை இன்னைக்கு பாஸ் பண்ணி இன்னைக்கு IAS அதிகாரிக்கான பயிற்சியிலே அவர் ஈடுபட்டிருக்கிறார். இதுதான் நான் முதல்வன் திட்டம். இதுதான் நம்முடைய ஆட்சியின் வெற்றி. தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லுவார்கள், இடஒதுக்கீடு என்பது ஒரு விவசாயி தன்னுடைய கால் ஒடிந்த ஆட்டை எடுத்து தோளிலே சுமந்து கொண்டு மற்ற ஆடுகளை எல்லாம் ஓட்டிக்கொண்டு காலில் அடிப்பட்ட அந்த ஆட்டை தோல்ல சுமந்து கொண்டு வருவது போன்றது என்று. நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அப்படி தோளிலே சுமந்த ஆடுகளை இன்னைக்கு கொண்டு போய் ஒலிம்பிக் ரேஸ்ல ஓட வைக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு அவர்களை முன்னணியிலே இருக்க செய்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. அந்த பெருமையோடு உங்களிடம் மறுபடியும் வாக்கு கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து மறுபடியும் இந்த மண்ணிலே திராவிட மாடல் ஆட்சியை, நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சியை மலர செய்ய வேண்டும் வேண்டும் வேண்டும். தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மறவாதீர்கள், உங்கள் சின்னம் தலைவர் கலைஞரின் சின்னம், அண்ணன் தளபதியின் சின்னம், அமைச்சர் ராணிப்பேட்டை காந்தி அவர்களுடைய சின்னம். நன்றி, வணக்கம்.